வணக்கம். இன்றைக்கி ஐஏபி டீப் க்ளீன் வாஷிங் மிஷினில் 10 கேஜி மிஷின் பார்க்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் கிளாத்தை வாஷ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து 1 ஹவரில் இந்த மிஷின் ஃபுல் லோடு மிஷின் வாஷ் பண்ணி கொடுத்துரும். இந்த சீரியஸ் நேம் வந்து டீப் க்ளீன் பேர். மற்ற மிஷினுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்க, டீப் க்ளீன் மிஷின்றதுனால உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் நீங்கள் துணியை துவைச்சாலும் இது வந்து கலர் ஃபேட் ஆகிறது, நூல் எடுத்துகிட்டு வர்றது, அந்த பிரச்சனை இல்லாமல் வாஷ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எப்படி இந்த மிஷின் மட்டும் பண்ணுது அப்படின்னாக்கா, இதில் ஏஐ வித் 9 ஸ்பூல் வாஷோட வரும். நார்மலாக ஒரு வாஷிங் மிஷின்னா உங்களுக்கு வந்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக்ஸ் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். பட் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம போடுற துணி காட்டனா சிந்தட்டிக்காக இல்லை மிக்சடாக போடுறோமான்றதை சென்ஸ் பண்ணி நம்ம கையில் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் வந்து 9 விதமாக ரொட்டேட் ஆகி வாஷ் ஆகிறதுனால வாஷிங் குவாலிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு வாஷிங் மிஷினில் வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா வாட்டர் குவாலிட்டியாக இருக்கணும். இந்த மிஷினை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஆக்வானிஜன் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டிவைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கக்கூடிய சால்ட்டெல்லாம் ப்ரோக் பண்ணி உங்களுக்கு வந்து வாட்டர் குவாலிட்டியை வந்து எனர்ஜைஸ் பண்ணி தரதுனால வாஷிங் நல்லாயிருக்கும். கிளாத்து வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகாது. சேம் டைம் மிஷினில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்கேலிங் இதெல்லாம் படியாமல் இருக்கும். எல்லா மிஷின்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது ஸ்டீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கோல்டு வாட்டரை விட ஹாட் வாட்டரில் வாஷிங் நல்லாயிருக்கும். ஹாட் வாட்டரை விட ஸ்டீமில் வாஷிங் குவாலிட்டின்னு நல்லாயிருக்கும். அதுவும் 2 தடவை ஸ்டீம் வந்தால் இன்னும் பெட்டர் வாஷிங் குவாலிட்டி இருக்கும். பிகினிங்கில் ஸ்டீம் வரும்போது உங்களுக்கு வந்து அழுக்கு லூஸ் ஆகும். அதேமாதிரி துவைச்சி அலசி புழிஞ்சிட்டு எண்ட்லி ஸ்டீம் வரும்போது உங்களுக்கு பெட்டரான இந்த ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து வாஷ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் கிளாத்லாம் இருக்குல்ல, பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸு, அது மாதிரி யூனிஃபார்ம்ஸு, ஒயிட் ஷர்ட்டு, ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பெட்டராக வாஷ் பண்ணுறதுக்கு இதில் வந்து வார்ம் சோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வார்ம் சோக் இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப டைம் கம்மியாக எடுத்து துவைச்சாலே போதும். ஏன்னா வெதுப்பான தண்ணியில் கிளாத் உருடிச்சுனாக்க அழுக்கு ஈஸியாக லூஸ் ஆகிடும். ரொம்ப டைம் எடுத்து துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மிஷினை பொறுத்தளவில் நீங்கள் ஃபுல்லோட கூட 1 ஹவரில் துவைச்சிக்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த ஆக்சி ஜெட் டெக்னாலஜி. ஆக்சி ஜெட் டெக்னாலஜி மீன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாஷிங் மிஷினில் வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கும்னா டிடர்ஜென்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மிக்ஸ் ஆன டிடர்ஜென்ட் சொல்யூஷன் வந்து கிளாத்தில் நல்லா பட்டு ஊறணும். அது மாதிரி கடினமான அழுக்குலாம் ரிமூவ் ஆகணும். அப்போ இந்த மிஷினில் மொத்தம் 3 விஷயம் நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, மிஷினோட பாட்டமில் உங்களுக்கு வந்து டிடர்ஜென்ட் நல்லா கரையிறதுக்கு ஒரு கரைச்சி கொடுக்கும். அந்த கரைஞ்ச அந்த டிடர்ஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ மிஷினில் வந்து 4 டேரெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஷவர் ஆகும். இங்கே 4 டேரெக்ஷனில் மல்டி டேரெக்ஷனில் ஷவர் ஆகும்போது கிளாத் வந்து வேகமாக நனையும். அதே மாதிரி மிஷினோட பாட்டமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பபுள்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது ரொம்ப கடினமான அழுக்கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எப்போவுமே நீங்கள் மிஷினோட தேய்மானன்றதில் கம்மியாக இருக்கும். ஒரு 8 கிலோ மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா வீக்லி ட்வைஸ் வாஷ் பண்ணுறீங்கனாக்கா, இந்த 10 கிலோ மிஷினை வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே ரெஃப்ரெஷ்னு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. தண்ணியே இல்லாமல் டிடர்ஜென்ட் வந்து துணியில் படாமல் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். என்ன மாதிரி கிளாத்துக்கு அப்படின்னாக்கா, இப்போ ஆஃபீஸ் ஏசி என்வரன்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம், அந்த மாதிரி கிளாத்து, ஏற்கனவே மடித்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி கிளாத்து. இப்போது மழைக்காலம் பனிக்காலத்தில் ஸ்வெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நீங்கள் வந்து வித்தவுட் வாட்டரில் என்ன செஞ்சுக்க முடியும்னா, ஜஸ்ட்டு துணியை உள்ளே போட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஸ்டீம் மட்டும் போகும், கிளாத்தை ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மிஷினை பொறுத்தளவில் எல்லா மிஷினும் உள்ள மாதிரியே உங்களுக்கு வந்து ஏஐ இருக்குது. ஏஐனாக்கா நான் போடுற துணி வந்து காட்டனா இல்லை சிந்தட்டிக்கா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மிஷினோட டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கும். ரொம்ப கம்மியான டைம் துவைக்கணும் எக்ஸ்பிரஸ் 15 இருக்குது. கம்பளியை வாஷ் பண்ணுறதுக்கு உள்ளன், நைலான் பாலிஸ்டரை வாஷ் பண்ணுறதுக்கு சிந்தட்டிக். அதே மாதிரி தண்ணியில் நனைக்கக்கூடிய பட்டு சேலை, அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வச்சது, எம்ப்ராய்டரி கிளாத், இதெல்லாம் நீங்கள் வந்து கடல் வாஷில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ கடல் வாஷில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரம் ரொட்டேட் ஆகாது. ட்ரம் வந்து தொட்டில் மாதிரியே ரொட்டேட் ஆகும். ரொம்ப கம்மியான ஆர்பிஎத்தில் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும். புளியர் ஆர்பிஎம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கிளாத் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, மல்டிபிள் டைம் நம்ம துவைச்சதுக்கப்புறம் எப்போ அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரியாதில்ல. அப்போ இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு அந்த டப் க்ளீன் ரிமைண்டர் கொடுத்துருப்பாங்க. டப் க்ளீன் ரிமைண்டர் மீன்ஸ் வந்துட்டு ஒரு 40 சைக்கிள் முடிஞ்சிருச்சுன்னா ட்ரம்மை க்ளீன் பண்ணுங்கன்ற இண்டிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ மிஷின் ரன்னிங்கில் இருக்கும்போது பழைய மிஷின்லாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாது. பட் இந்த மிஷினில் நீங்கள் வந்து மிஷின் ரன்னிங்கில் இருக்குது, நான் எதாவது கிளாத்தை மறந்துட்டேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்டார்ட் பாஸ் பட்டனை கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து டோர் லாக் ரிலீஸ் ஆகும். நீங்கள் துணியை போடலாம், எடுத்துக்க முடியும், ரெண்டுமே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பின் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம் இதில் வந்து வைஃபை எனபிள் பண்ணியிருக்காங்க. வைஃபை எனபிள் மீன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
வீட்டில் வந்துட்டு நமக்கு ரவுட்டர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து மிஷினை எங்கே இருந்தாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். முக்கியமான விஷயம், ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு அப்டேட் வருது அப்படின்னாக்கா, சாஃப்ட்வேர் அப்டேட் வருதுனாக்கா நீங்கள் மிஷினை மாற்ற தேவையில்லை. ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணுறது மூலிமா மிஷின் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சிம்பிளாக அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து என்டர் பண்ணுறது மூலிமா நீங்கள் கம்ப்ளைண்ட் ரேசர் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், எஸ்கலேஷன் கூட பண்ணிக்க முடியும். எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது திடீர்னு தீர போகுது அப்படின்னாக்கா நமக்கு ஞாபகம் இருக்கும் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் மறந்து போய்டும். உங்களுக்கு தெரியுது 2-3 வருஷம் டிடர்ஜென்ட் வருது அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் பட்டன் இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா எசென்ஷியல் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஓகே, கால் சென்டரில் வந்து எசென்ஷியல் ஆர்டர் போய்டும். உங்களோட நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிடுவாங்க. சர்வீஸ் சென்டர்லேருந்து தேவையானதை கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு எவ்வளோ பொருளோட காசோ அது மட்டும் வாங்கிக்குவாங்க. டெலிவரி சார்ஜ்ன்றது கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் காட்டன் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க, 2 ஹவர்ஸ் வந்து டைம் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு காட்டன் கிளாத்து தான் ரொம்ப நேரம் துவைக்க வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் டைம் சேவர் கொடுத்தாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து வாஷிங் டைமில் 45-50% வாஷிங் டைம் மட்டும் குறைச்சிக்கும். அலசர நேரம் புரிய நேரம் ரிமைன் சேம் அப்படியே தான் இருக்கும். வாரண்டி டேர்ம்ஸ் பார்த்தா உங்களுக்கு 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் வாரண்டி வந்துடும். மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்னால் கண்டிப்பாக கவர் ஆகும், எல்லா பார்ட்டும் கவர் ஆகும். மோட்ரு வாரண்டி வந்து 10 இயர்ஸ் வந்து மோட்ருக்கு வாரண்டி இருக்குது. 10 வருஷம் வரையும் இந்த மிஷின் வந்துக்கான ஸ்பேர் கிடைக்குன்ற அஷூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 58,000 அந்த ரேஞ்ச் வருது. இப்போ சீசன் டைம்ன்றதுனால கேஷ்பேக் வந்து 5,000 இருக்குது கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னாக்கா. அதே மாதிரி ஃபினான்ஸ் ஸ்கீமும் இருக்குது, நோ காஸ்ட் இஎம்ஐயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் நியரஸ்ட் சர்வீஸ் ஷோரூமில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ப்ரைஸுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் வாங்குறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மிஷின்ஸாக இருக்கும். தேங்க்யூ.